எல் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். தாம் செய்கின்ற செயல்களை பற்றி சரியாகத்தான் செய்கின்றோமா என்ற எண்ணத்துடனே செய்வார்கள். செய்த செயலில் முழு திருப்தி இருக்காது. இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் என்று எண்ணுவார்கள். பொறுப்புகள் அதிகமாகும் போது ஐயோ இவற்றை சரியாக சமாளிக்க முடியுமா என்று திகைத்து போவார்கள். அரசியல், மருத்துவம், பொது பணியில் இருப்பவர்கள் முடிவுகள் எடுக்க யோசிக்கும் போது இந்த மருந்து கை கொடுக்கும். தங்கள் திறமையின் மேல் சந்தேகம் கொள்ளுதல், தனக்கு போதுமான திறமை இல்லை என்ற எண்ணம் அடிக்கடி தோன்றுதல், எந்த செயலிலும் ஈடுபட தயக்கம் போன்ற சந்தர்ப்பங்களில் இந்த எல் மலர் மருத்துவம் உதவுகிறது. ஹாலி மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். ஹாலி தேவையில்லாமல் அதிகமாக உணர்ச்சி வசப்படுபவர்களுக்கான மருந்தாகும். போட்டி, பொறாமை, சந்தேகங்களால் எப்போதும் மனதில் நிம்மதி இல்லாமல் கடுகடுப்புடன் இருப்பார்கள். நண்பர்கள் உறவுகளுக்குள் பிரிவினை உண்டாக்குவார்கள். தேவையற்ற கடுமையான வார்த்தைகளை பேசி அடுத்தவர்களை நிம்மதி இழக்கச் செய்து தானும் நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள். விட்டு கொடுக்கும் தன்மையோ பணிவுடன் நடந்து கொள்ளும் தன்மையோ இவர்களிடம் இருக்காது. எப்போதும் கோபத்தோடும் பொறாமை எண்ணத்தோடும் இருப்பதால் உடல் நலம் குன்றி காணப்படுவார்கள். இத்தகைய குணமுடையோர் ஹாலி எடுத்துக்கொண்டால் மனதில் அன்பும் பாசம், கருணை, சகிப்புத்தன்மை அதிகரித்து எல்லோரிடமும் பிரியமுடன் நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவி சண்டை, மாமியார் மருமகள் சண்டைக்கு இது ஏற்ற மருந்து. மற்றவர்கள் மீது அதிக பொறாமை, வெறுப்பு, விரோதம் போன்ற எண்ணங்கள் மனதில் தோன்றிக்கொண்டே இருந்தால் அவர்கள் ஹாலி எடுத்துக்கொள்ளலாம். இதனால் தீய எண்ணங்கள் விலகி நல்ல எண்ணங்கள் தோன்றும். ஹனி சக்கிள் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். கடந்த காலத்தில் தவறவிட்ட வாய்ப்புகளை எண்ணி வருந்தி கொண்டிருப்பர். நடக்க வேண்டியதை விட்டுவிட்டு கடந்த கால நிறைவேறாத ஆசைகள், கனவுகள் பற்றி பேசி புலம்பிக் கொண்டிருப்பார். உடன் இருப்பவர்களை மறந்துவிட்டு இறந்து போனவர்களை பற்றி கவலைப்படுவார்கள். சிறுவயதில் நான் ராஜா மாறி இருந்தேன், ராணி மாறி இருந்தேன் என்று புலம்புவார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் ஹனிசக்கிள் எடுத்துக்கொண்டால் கடந்த கால நினைவுகளை, துயரங்களை மறந்து நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ்வார்கள். தினமும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட விருப்பு வெறுப்புகள், சம்பவங்களை எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருப்போருக்கு ஹனிசக்கிள் ஒரு நல்ல மலர் மருந்தாகும். ஹான்பீம் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். வேலை செய்ய தொடங்கும் முன்பே ஐயோ இதை என்னால் செய்ய முடியுமா என்று மலைத்து போவார்கள். ஆனால் வேலை செய்ய தொடங்கிவிட்டால் திறம்பட செய்து முடிப்பார்கள். காலையில் எழும்போதே இந்த வேலையை எப்படி செய்வேனோ என்று ஒரு சோர்வுடன் காணப்படுவார்கள். இவர்கள் மனதாலும் உடலாலும் சோர்வு மிக்கவராக காணப்படுவார்கள். ஆனால் வேலையை செய்ய தொடங்கினால் படபடவென்று உற்சாகத்துடன் செய்து முடிப்பார்கள். இவர்களுக்கு ஹான்பீம் கொடுத்தால் எந்தவித சோர்வுமின்றி உற்சாகமாக வேலை செய்வார்கள். இவர்கள் ஒரு நல்ல திறமைசாலிகளும் கூட. தனக்கு போதுமான ஆற்றல் இல்லை என்று கருதி சோம்பேறித்தனமாக இருத்தல், காலையில் எழும்போதே கடும் சோர்வு, ஏதாவது ஊட்டச்சத்து பானம் சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று கருதுவோர் ஹான்பீம் எடுத்துக்கொள்ளலாம். மிமோலஸ் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். குறிப்பிட்ட காரணத்தை சொல்ல பயம், மேடையில் பேச பயம், நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள பயம், தனியாக வெளியூர்களுக்கு செல்ல பயம், நாய், பூனை, கரப்பான் பூச்சியை கண்டு பயம், பரீட்சை எழுத பயம், ஆசிரியர் அடித்து விடுவாரோ என்று மாணவர்களுக்கு ஏற்படும் பயம். இப்படி சொல்ல தெரிந்த பயங்களுக்கு மிமோலஸ் நல்ல மருந்து. இது இவ்வித பயங்களை போக்கி தைரியத்தை, தன்னம்பிக்கையை கொடுக்கும். மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் இம்மருந்து அதிகம் பயன்படும். தெளிவாக தெரிந்த காரணங்களினால் ஏற்படும் பயம், அதை வெளியே சொல்ல வெட்கப்படுதல், இத்தகைய மனப்போக்கு உடையோர் மிமோலஸ் மலர் மருந்தை எடுத்துக்கொள்ளலாம். ஜென்ஷன் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். எப்போதும் முகத்தில் மகிழ்ச்சியே இருக்காது. ஒருவித சோகமாகவே காணப்படுவார்கள். எதிர்மறையான எண்ணத்துடன் சிந்திப்பார்கள். எதிர்மறையான பேச்சுக்களையே பேசுவார்கள். எதிலும் நம்பிக்கையின்றி உற்சாகமில்லாமல் காணப்படுவார்கள். எனக்கு விதித்தது இவ்வளவுதான், நான் நினைத்தது எதுவுமே நடக்காது
எல்லாம் என் தலையெழுத்து என்று புலம்புவார்கள். வெற்றி தோல்வியை சமமாக பாவிக்கும் எண்ணம் இருக்காது. தோற்றுத்தான் போவோம் என்று நினைப்பார்கள். இத்தகைய எண்ணம் உடையோர் ஜென்ஷன் எடுத்துக்கொண்டால் எதிர்மறை எண்ணங்கள் மாறி சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள். எல்லாவற்றிலும் அவநம்பிக்கை, வாழ்க்கையில் ஏற்பட்ட துயர சம்பவங்களை மட்டும் எண்ணி வருந்துதல், மனதில் எப்போதும் எதிர்மறை எண்ணங்களாகவே தோன்றுதல், தோற்றுவிடுவோமா என்ற சிந்தனை ஆகிய குணமுடையவர்கள் ஜென்ஷன் எடுத்துக்கொள்ளலாம். ஹீதர் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். இவர்கள் தங்களுடைய வேதனை, கவலை, வறுமை, நோய் பற்றி எப்போதும் மற்றவர்களிடம் புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அப்படி சொல்வதனால் மனபாரம் குறைந்ததாக கருதுவார்கள். மற்றவர்கள் தமது பேச்சை கவனிக்கிறார்களோ இல்லையோ அதை பற்றி கவலையின்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். மற்றவர்கள் சொல்வதை இவர்கள் கவனிக்கவே மாட்டார்கள், அக்கறைப்படவும் மாட்டார்கள். தனிமையை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். மற்றவர்கள் கவனத்தை ஈர்க்க எல்லோரிடமும் சகஜமாக தொட்டு பேசும் பழக்கமுடையவர்கள். ஊர் சுற்றுவதில் விருப்பம் கொண்டவர்கள். அறுவைக்கே சென்று பெயர் பெற்றவர்கள். இவர்கள் ஹீதர் மருந்தை எடுத்துக்கொண்டால் பேச்சில் அடக்கம், அமைதி உண்டாகும். தன் பணியில் சிறப்பாக ஈடுபடுவார்கள். அளவுக்கு அதிகமான கவலை மற்றும் மனவேதனை கொண்டோர் அதை மருத்துவர்களிடம் சொன்னால் மனதில் உள்ள பாரம் குறையும் என கருதுவோர் ஹீதர் மருந்தை எடுத்துக்கொள்ளலாம். இம்பேஷன்ஸ் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். இம்மருந்து பொறுமை இல்லாத, எதை எடுத்தாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று வேலை செய்யும் அவசரக்காரர்களுக்கு ஏற்ற மருந்து. எந்த காரியத்திலும் நிதானம் இல்லாமல் அவசரமாக தவறான முடிவுகளை எடுப்பார்கள். எப்போதும் பதட்டத்துடன் நிலை கொள்ளாமல் இருப்பார்கள். எந்நேரமும் டென்ஷனாக அடுத்தவர்களை அதட்டி கொண்டும் இருப்பார்கள். தங்கள் வேலைகளை தாங்களே செய்து கொள்வார்கள். மற்றவர் உதவியை நாடமாட்டார்கள். இவர்கள் நடை, உடை, பாவனையில் ஒரு அவசரம் இருக்கும். மற்றவர்களையும் அவசரப்படுத்துவார்கள். வேகமாக பேசுவதும் விரைவாக புரிந்து கொள்ளும் தன்மையும் உடையவர்கள். இவர்கள் இம்பேஷன்ஸ் மருந்தை எடுத்துக்கொண்டால் மனதில் பொறுமை, நிதானம் ஏற்படும். எடுக்கப்படும் காரியம் எல்லாம் வெற்றி பெறும். எரிச்சல் அடைதல், எதிலும் நிதானமின்மை, எல்லாவற்றிலும் அவசரம், எல்லாம் உடனே நடக்க வேண்டும் என்ற மனநிலை கொண்டோர் இம்பேஷன்ஸ் மலர் மருந்தை எடுத்துக்கொள்ளலாம். கோர்ஸ் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். இனி இறந்து விடுவோம் என்று கருதுபவர்கள், எத்தனையோ டாக்டர்களை பார்த்தாச்சு, எல்லாம் வேஸ்ட் என்று கருதுபவர்களுக்கு இது தன்னம்பிக்கை கொடுக்கும். நாள்பட்ட ஆஸ்துமா, நீரிழிவு, இரத்த அழுத்தம் நோயால் அவதிப்படுபவர்கள், இந்த மருந்து மட்டும் நம்மை காப்பாற்றவா போகுது என்று ஏதோ கடமைக்கு மருந்து சாப்பிடுவது போன்ற அவநம்பிக்கை எண்ணம் உடையோருக்கு இந்த கோர்ஸ் மருந்து நம்பிக்கை கொடுக்கும். நம்பிக்கையின்மை, எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் இனி நம் நோய் குணமடைய போவதில்லை என்று அவநம்பிக்கை கொண்டவர்களுக்கு கோர்ஸ் சிறந்த மருந்தாக காணப்படுகிறது. லார்ச் மலர் மருந்தின் தன்மையும் அதன் பயன்களும். பல திறமைகள் இருந்தும் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இம்மருந்து கை கொடுக்கும். திறமை இருந்தும் தன்னால் முடியாது என்ற எண்ணத்தால் முன்னுக்கு வராமல் இருப்பவர்கள், பணியை தொடங்கும் முன்பே தோல்வி பயத்தில் பின்வாங்குபவர், ஒரு விஷயத்தை தாங்களே சொல்ல பயந்து கொண்டு நண்பர்களிடம் சொல்லுவார்கள், சபையில் பேச அஞ்சுவார்கள், தடுமாறுவார்கள். இத்தகைய குணமுள்ளோர் லார்ச் எடுத்துக்கொண்டால் எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் ஏற்படும், தைரியம் பிறக்கும். நேர்முக தேர்வுகளில் பங்கு கொள்ள இது மிகவும் உதவும். தன்னம்பிக்கை சிறிதும் இல்லாமல் எந்த முயற்சியிலும் ஈடுபடாமல் நமக்கு தோல்விதான் கிட்டும், நமக்கு திறமை போதாது என்று கருதி கொண்டிருப்போர் லார்ச் எடுத்துக்கொள்ளலாம்.